ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய பதிவு என்ன அப்படின்னா, எக்ஸாம் எழுத போகிற குழந்தைங்களுக்கான பதிவு இது. அதாவது நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்ச கதைன்னு சொல்லுவாங்க. அதாவது மாட்டை பிடிக்கிறவங்க மாட்டோட கழுத்தில் கட்டியிருக்கிற கயிறை தான் பிடிக்கணுமா. அந்த கயிறோட பேர் தான் தும்பை. அந்த தும்பையை விட்டுட்டு வாழை பிடிச்சோம்னா பலன் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு அதாவது டீச்சர்ஸ் கிளாஸில் லெசன் எடுக்கும்போது உங்களோட கவனம் ஃபுல்லும் டீச்சர் லெசன் எடுக்கிறதுல தான் இருக்கணும். அது என்ன கண்டென்ட்டு, என்ன சப்ஜெக்டோ அதுக்குள்ளார மூழ்கி போயிடணும். நீங்கள் அப்படி மூழ்கி போயிட்டீங்க அப்படின்னா டீச்சர் பண்ணுற ஆக்ஷன், அந்த கண்டென்ட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிட்டீங்க, இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு சூப்பராக பைகாட் ஆகிடும். அந்த லெசனே புரிஞ்சிடும். திரும்ப வீட்டுக்கு நீங்கள் அந்த ஒரு லெசனை ஒரு ரீட் அவுட் பண்ணுங்கள், போதும், நல்லா புரிஞ்சிடும். அப்போ கொஷின் எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம தான் லெசன் ஃபுல்லும் படிச்சிட்டோம் இல்லையா தங்கம், இல்லையா? ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, எக்ஸாம் எழுதிட்டு புக் பேக்லேருந்து கொஷின் கேட்கவே இல்லை, அவுட் ஆஃப் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. ஏன் அப்படின்னா லெசனுக்குள்ளேருந்து கொஷின் கேட்டிருப்பாங்க. லெசனே படிச்சிட்டோம் அப்படின்னா லெசனுக்குள்ளே கொஷின் கேட்டால் நம்மளால் கண்டிப்பாக ஆன்சர் எழுத முடியும் இல்லையா? அப்படி நம்ம தயாராகிருப்போம். அதுதான் ஆரம்பத்துலேருந்து உங்களோட கவனம் ஃபுல்லும் டீச்சரோட ஆக்ஷன், அந்த கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம போய் நல்லா படித்தோம் இல்லையா, அதுலேயே தான் இருக்கணும் தங்கங்களா. சரியா? அதை விட்டுட்டு நெஞ்சில் குத்திட்டு படிச்சிங்கன்னா நோ யூஸ் தங்கங்களா. எது ஒன்றுமே இஷ்டப்பட்டு செய்யுங்க, சக்ஸஸ் ஆவீங்க. கஷ்டமாக பண்ணிங்கன்னா நோ யூஸ் தங்கம். சரியா? ஸ்பாயில் ஆகிடும். அதே போல் ஒரு கொஷின் படிக்கணும் அப்படின்னா அது டிஃபிகல்ட்டாக இருக்குது, நம்மளால் படிக்க முடியலன்னா விட்டுருங்க, அந்த கொஷின் அப்போதைக்கு விட்டுருங்க. எழுந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், அம்மா கிட்ட காஃபி வாங்கி குடிங்க. அப்போ திரும்ப வேறு கொஷின் படிங்க. அதே கொஷின் படிக்காதீங்க, வேறு சப்ஜெக்ட் கூட மாற்றிடுங்க. நல்லா ரிலாக்ஸ் ஆன பின்னாடி அடுத்த நாள் கூட அந்த கொஷின் படிங்க, ஈஸியாக பைகாட் ஆகும். சரிங்களா தங்கங்களா? எப்பயுமே இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா சக்ஸஸாக படித்து வரலாம். சரிங்களா? அதை விட்டுட்டு நெஞ்சை குத்திட்டு படிச்சிங்கன்னா நோ யூஸ். தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்காதீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். நல்லா எக்ஸாம் எழுதுங்க, நல்லா படிங்க. டேக் கேர்.